எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இடியாப்பம். சுலபமாக இதை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இடியாப்பம் பண்ணுறதுக்குங்க நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த அரிசி மாவு நமக்கு 1 கப்பு வேணும். இந்த கப்போட அளவு 250 கிராம். அது கூடவே ஒரு சிட்டிகை அளவு நமக்கு உப்பு தேவைப்படுங்க. நம்மளுடைய முறுக்கச்சில் ஓமப்பொடி போடுவோம் பாருங்கள், அந்த அச்சு எடுத்திருக்கேங்க. அது கூடவே இலையை எடுத்து நல்லா 2 பக்கமும் கழுவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மூங்கில்ல தட்டு மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் தான் நமக்கு இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவுங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கிங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு இந்த மாவோடு சேர்த்துங்க, நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மாவு ரெடி. நம்ம தண்ணியை இதுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கணும். வாங்க தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க 1 கப் அரிசி மாவுக்கு 1,4 கப்பு சுடு தண்ணிங்கிறது அளவுங்க. சில சமயங்களில் நம்ம கடையில் வாங்கக்கூடிய மாவோட பதம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய தண்ணியுடைய அளவு கூட குறைய ஆகலாம். அதே சமயத்தில் நம்ம தண்ணியை ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாதுங்க. சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்து நல்லா ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. முதல்ல நம்ம எடுத்த 1/2 கப் சுடு தண்ணி ஊற்றி கிளறியாச்சுங்க. இப்போ அடுத்த 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நான் மாவில் ஊற்றி நல்லா கலந்துக்கிறேங்க. 1,4 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலர்னதுக்கப்புறமாங்க மாவு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையால் இந்த மாவை நல்லா அழுத்தி ஒரு பெரிய உருண்டையாக வர்ற மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க. மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இது நீங்கள் பழக பழக இந்த சூடு உங்களுக்கு பழகிடுங்க. நல்லா அழுத்தி உருண்டையாக பிடிச்சிக்கணும். சூட்டோடையே நம்ம இதை அச்சில் வச்சு பிழிஞ்சு எடுக்க போகிறோங்க. அச்சில் வச்சு பிழியறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த மாவை ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சுக்குங்க. இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை இப்போ அச்சில் வச்சு எப்படி இடியாப்பம் பிழியறதுன்னு பார்க்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க மாவுலேருந்து அச்சுக்கு அளவாக மாவு எடுத்துக்கோங்க. அச்சில் போட்டு நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்க வாழை இலையில் இடியாப்பங்களை சுற்றிக்க போகிறோங்க. மாவு கைப்பொறுக்கிற சூடு இருக்கையிலேயே நீங்கள் சுற்றுனீங்கன்னா தான் இடியாப்பம் பிழியறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாவை நீங்கள் கரெக்டாக பிசைஞ்சிருந்தீங்கன்னா அழகாக இடியாப்பம் சுற்றுறதுக்கு வருங்க. பாருங்கள், அழகாக இடியாப்பங்கள் வருது. இப்படி நீங்கள் எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் இடியாப்பங்களாக பிழிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம செஞ்சுருக்க இந்த இடியாப்ப மாவு சூடு இருக்கையிலேயே பிழிஞ்சாதாங்க ஈஸியாக வரும். இல்லாட்டி நமக்கு இடியாப்பம் சுற்றுறது ரொம்பவும் கஷ்டமாக போயிடும். இப்படி நம்ம இடியாப்பங்கள் சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இடியாப்பத்தை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேங்க. தண்ணி சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு ரெடியாக வச்சுருக்க இடியாப்பத்தை இலையோடு இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய இடியாப்பங்கள் ரெடி ஆயிருங்க. இடியாப்பம் பிழியறதுக்காகவே மூங்கிலில் பண்ண தட்டுகளும் நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் அது மாதிரியும் வாங்கி அதுலேயும் நீங்கள் சுட்டு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இட்லி தட்டில் எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ தடவிட்டு டைரெக்டாக இட்லி தட்டிலையே நீங்கள் பிழிஞ்சு ஆவியில் வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் இடியாப்பம் சுட பழகிக்கிட்டிங்கன்னா வாரத்தில் 2-3 நாள் கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இட்லி பானையை திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடியாப்பங்கள் சாஃப்டாக ரெடியாக இருக்குங்க. இடியாப்பம் வெந்திருக்கான்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டிப். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அந்த இடியாப்பத்தை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது. அப்போ பர்ஃபெக்டான இடியாப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இடியாப்பத்துக்கு தேங்காய் பால், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பாயா அப்படின்னு நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. லெமன் சேவை, தக்காளி சேவை, புளி சேவை இது மாதிரி நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா நம்மளுடைய இடியாப்பங்களை உதிர்த்து போட்டு சேவைகள் செஞ்சுக்கலாங்க. ருசி அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு
இந்த இடியாப்பம் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா குக் டு ஈஸி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.